தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:48 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இன்று கார்த்திகை விரதமும் இருக்கிறது, பிரதோஷமும் வந்துள்ளது. கார்த்திகை என்று சொன்னாலே நாம் செந்தில் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். செந்தி வழிபாட்டோடு பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். பொதுவாகவே செந்தி வழிபாடும் நந்தி வழிபாடும் சிறப்பான வாழ்க்கையை நமக்கு அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு இனிய நாள் இந்த நாள். இன்று மாலையிலே நாம் சிவாலயம் சென்று நந்திக்கு அருகிலே நின்று நம்முடைய கோரிக்கைகளை நினைத்துக் கொள்ளலாம். நந்தி கொம்பு வழியாக நாயக நாம் சிவபெருமானை பார்த்தால் தான் பலன் கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். இந்த பிரதோஷ வழிபாடு தான் அதிலே தோஷம் என்று இருப்பதனாலே நமது வாழ்க்கையிலே எந்த தோஷம் இருந்தாலும் அதை அகற்றுகின்ற ஆற்றல் இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு உண்டு. அதற்கென்று ஒரு பாடலும் உண்டு. நந்தி நந்தி வந்திடுக, நலங்கள் யாவும் தந்திடுக, சிந்தனை அனைத்தும் வெற்றி பெற, செவிகள் சாய்த்தினி அருள் தருக. உந்தன் கொம்புகள் வழியாக உலகை காக்கும் ஈஸ்வரனை சந்தித்தவர்க்கு நலம் சேரும், தனவரவின்னும் அதிகரிக்கும். மாலை நேரம் பிரதோஷம், மாலை நேரம் பிரதோஷம் வந்ததும் நந்தியை வழிபட்டால் வேலை கிடைக்கும், வெற்றி வரும், வீடும் நாடும் போற்றுமிதம், மாலை சூடும் வாய்ப்பு வரும், மகிழ்ச்சி நாளும் குடிகொள்ளும், சூடும் இன்பம் அதிகரிக்க, தொழுவீர் நந்தி ஈஸ்வரனை என்று அந்த பாடல் உண்டு. பொதுவாக நந்தி ஈஸ்வரன் என்ற பட்டம் இருக்கும். நந்தீஸ்வரர் என்று நாம் சொல்கின்றோம். அந்த நந்தியம் பெருமானை சிவனுக்கு தூதுவனாக இருப்பவன். நம்முடைய கோரிக்கைகளை நாம் இவரிடம் சொன்னாலே அவர் சிவனிடம் சொல்லி, சிவன் அம்பிகையிடம் சொல்லி நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம். அந்த அடிப்படையில் இன்று கிழமை ஞாயிறு, உள்ளபடியே விடுமுறை நாள் என்பதனாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வந்த நாள். இன்று சிவாலயம் சென்று வழிபடுவது மிக மிகச் சிறப்பு. அதோடு இன்று பிரதோஷமும் வந்து கார்த்திகை விரதமும் வருவதனாலே இன்று வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் செந்தி வழிபாட்டையும் நந்தி வழிபாட்டையும் மேற்கொண்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காரியங்களிலே வெற்றி கிடைக்கின்ற கனிவான நாள். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். இந்த குரு பகவான் இதுவரை வக்ர இயக்கத்தில் இருந்தார். இப்பொழுது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விட்டார். 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். பொதுவாக 9ஆம் இடத்திற்கு அதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க இருந்த முற்றுக்கட்டைகள் எல்லாம் விலகும். அது மட்டும் அல்ல, நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு, லாபம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்கின்ற இந்த நாள் இனிய நாள். இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியை நீங்கள் வழிபடுவதன் மூலம் மேலும் நன்மைகளை வரவழைத்துக் கொள்ள இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் ராசியில் இருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது அது உச்சம் பெறுகின்றார். எனவே உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறும். இன்று நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெறும் நாள் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 6 என்று எடுத்துக்கொள்கிற பொழுது ஜீவனஸ்தானம். எனவே உத்தியோகம் தொழில் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு புது முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். வளர்ச்சி பாதையை நோக்கியும் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சனி பகவான் நல்ல இடத்தில் சஞ்சரிக்கின்றார். 9லே சனி சஞ்சரிக்கின்ற பொழுது ஒப்பற்ற வாழ்க்கை அமையும் என்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு அயல்நாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் அங்கேயே நாம் வீடு வாங்கலாமா இல்லை தாய்நாட்டில் வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. இதுவரை பலமுறை நாம் பங்குச்சந்தையில் ஈடுபட்டு பணம் இழந்து விட்டோமே, இழந்த பணமாவது இனி திருப்பி கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருக்கலாம். அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் விதத்தில் இன்று ஒரு இனிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவி உறவிலும் உங்களுக்கு புரிதல் இருக்கும். அதே நேரத்தில் கருத்து வேறுபாடுகளும் அகலும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி என்று சொன்னாலே கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. எந்த வேலையை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உண்டு. உறவினர்கள் திடீரென பகையாகி போகலாம். பகையானவர்கள் திடீரென நட்பாகலாம். எனவே நீங்கள் எதையும் இன்று சிந்தித்து செய்வதே நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். கண்டகச்சனி என்றால் பயந்து விட வேண்டாம். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும். ஒருவர் மாற்றி ஒருவருக்கு வைத்திய செலவு வருகிறதே, இவ்வளவு விரயமாகிறதே, என்ன செய்வது என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். விரயத்தை வீண் விரயமாக்காமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வாங்கலாம்.
ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அதற்குரிய கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். இப்படி மனைகள் வாங்குவது, ஏதேனும் ஒரு புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது சுப விரயத்தை செய்வதன் மூலம் நல்ல விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இயலும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நீங்களும் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே இன்று நீங்கள் அதிகாலையிலேயே ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டி விடுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும். வைத்திருக்கும் வாகனம் பழுதாகி போகிறது. புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்றெல்லாம் நினைப்பீர்கள். அஷ்டமத்திலே குரு இருப்பதனாலே இப்பொழுது வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம். அது மட்டுமல்ல, இடமாற்றங்களோ உத்தியோக மாற்றங்களோ கூட உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தெரியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதற்கான முடிவுகள் கிடைக்கலாம். நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்க இன்று நந்தியை வழிபடுவது நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே சந்திராஷ்டமம் என்றாலே சஞ்சலங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். அதிகபட்சமாக உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை மேலோங்கும். அது நடக்கின்ற காரியங்கள் கூட நடக்காதோ என்று கவலைப்பட தோன்றும். இருந்தாலும் கூட நீங்கள் நேர்மறை சிந்தனைகளை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தொழில் உத்தியோகத்தில் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு 2 செவ்வாய் இருப்பதால் அப்போதைக்கப்போது பொருளாதார நிலை திருப்திகரமாகவே அமையும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள செந்தில் வழிபாடும் நந்தி வழிபாடும் கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், அற்புதமான நாள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். வியாழன் 6ல் இருக்கின்றார். அவரது பார்வை 2லும் பதிகிறது, 12லும் பதிகிறது. எனவே வரவும் உங்களுக்கு உண்டு, சுப விரயங்களும் உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழல் உருவாகப் போகின்றது. இன்று கார்த்திகை விரதம் என்பதனாலே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் மாலை நேரத்திலே பிரதோஷம் வருகின்ற பொழுது நந்தி வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். அயல்நாட்டிலிருந்து இன்று அனுகூலமான தகவல் வரும். அது ஆதாயமான தகவலாகவே இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். 10லே கேது. 10ல் கேது இருப்பதனாலே இருக்கின்ற தொழிலை மாற்றலாமா, அல்லது வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா, இல்லை புதிதாகவே ஒரு தொழிலை தொடங்கலாமா என்றெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்படும். இருந்தாலும் கூட ராசியிலேயே சூரியன் இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்கள் மூலமாக, அதாவது அரசியல் பின்னணியில் இருப்பவர்கள் மூலமாக ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. ஆரோக்கியத்தில் மட்டும் உஷ்ணாதிக்க நோய்கள் வரலாம், கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். உங்களுடைய ஜென்மச்சனி இப்பொழுது விலகி குடும்பச்சனியாக மாறிவிட்டது. குடும்பச்சனி என்று சொன்னாலே வாக்கு, தனம், குடும்பம் என்கிற இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது வாக்கு வலிமை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்திலே சுப செலவுகள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் நடைபெறவில்லையே, மங்கள ஓசை கேட்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல வரன்கள் வாயில் தேடி வரலாம். பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்கும் வேலைகள் கிடைத்ததற்கான அறிகுறிகள் தென்படலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது சிறு சிறு சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஆரோக்கியத்தில் தொல்லைகள் வரலாம். கழுத்து வலி, கால் வலி, கை வலி போன்றவைகளை சந்திக்க நேரிடும். அஷ்டமத்தில் கேதுவும் இருப்பதனாலே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். ஒரு காரியத்தை முடித்து தருகிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் முடித்து தருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். எனவே இன்று நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்வதன் மூலமே ஆதாயம் உண்டு. மீனராசி நேயர்களே, ஜென்மத்திலே ராகு, பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாட்டிலிருந்து அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வரலாம். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். புது முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிட்டும். குடும்பத்தில் இருந்த சலசலப்பான சூழ்நிலை மாறி கலகலப்பான சூழ்நிலை இன்று உருவாகலாம். ராசிநாதன் குரு 2லே பலம் பெற்றிருக்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் இன்று திட்டமிட்டபடியே உங்களுக்கு நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.